அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டே சீரியல் ரிவ்யூ அண்ணா சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சவுன்முகத்தை பிடிக்குமா, இல்லை பரணியை பிடிக்குமா, இல்லை இசைக்கு பிடிக்குமா, இல்லை பாண்டியை பிடிக்குமா, இல்லை ரத்னாவை பிடிக்குமா, இல்லை நம்மளோட வீராவை பிடிக்குமா, இல்லை கனியை பிடிக்குமான்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னா, ஒரு பக்கம் நம்மளோட வீரலட்சுமியான வீராவோட எஸ்ஐ போஸ்டிங்கை கேன்சல் பண்ணுறதுக்காக அந்த போலீஸ்கார அம்மா பெரிய பிளானே போட்டிருக்கிறாங்க. வீரலட்சுமி வந்து எஸ்ஐயா ஆகவே கூடாது, ஆயிட்டா ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணிக்கிட்டு இவளை எப்படி எஸ்ஐ ஆயிடுறான்றதுக்காக புதுசாக ஒரு பிளான். என்ன பிளான் போட்டிருக்கிறாங்கன்னா, நம்மளோட வீரலட்சுமி ஏதாவது ஒரு கிரிமினல் கேஸில் உள்ள தள்ளிட்டா அந்த எஃப்ஐஆர் போட்டாவே அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்காது, போஸ்டிங்கே வராது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணி ரொம்பவும் பல பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு பக்கம் இப்படி இருந்தாலே, அந்த பக்கம் நம்மளோட எஸ்ஐக்கும் கர்ப்பமாக இருக்கிறதுனால அவங்க அத்தால் பாக்கியலட்சுமி வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய், சொந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ஏதோ மருந்தெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கும் போது நம்மளோட சண்முகம் வந்து அதுக்கு ஒத்துக்கல. பரணியும் அதை இதெல்லாம் நம்புறியாமா இந்த காலத்தில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இருந்துருக்காங்க. ஆனால் வந்து நம்மளோட சண்முகம் ஒரு வழியாக அது பிரச்சனையை சால்வ் பண்ணி ஒத்துக்க மாட்டேன்ட்டார். கடைசியில் அவரும் கூட போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணதுனால சரி ஓகே அப்படி தான் வாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த விஷயத்தை கொண்டு போயிட்டுருக்காங்க. அங்கே நம்மளோட சௌந்தரபாண்டி இருக்க மாட்டாது, இல்லாத பிரச்சனைலாம் உருவாக்கிட்டு இருக்கிறாரு. கூடவே அவங்க அக்காவும் கூட என்னென்னா, ஏற்கனவே பின்னாடி கல்யாணம் ஆன தங்கச்சியே மாசமாயிட்டா, என் பொண்ணு அவளுக்கு முன்னாடி ஆனால் இன்னும் ஒன்றும் நடக்க வேண்டியானதெல்லாம் நடக்கலான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமாக கொஞ்சம் பிஹேவ் பண்ணி நடத்தினார். இதனால் வந்து சண்முகம் ரொம்பவும் கோவப்பட்டார். நம்மளோட பரணி வந்து சாந்தமாக அவரை அமைதியாக்கி வச்சிருக்கிறாரு. அடுத்து என்ன நடக்குதுங்க எபிசோட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச வரையும் வீரலட்சுமிக்கு வந்து எஸ்ஐ போஸ்டிங் வரத்துக்கு தடுக்கிறதுக்கான முயற்சி எல்லாம் நடக்கும். இந்த பக்கம் நம்மளோட சவுந்தரபாண்டியும் அந்த போலீஸ்காரியோட சேர்ந்து கும்மி அடிக்க போகிறாருன்னு தான் நினைக்கிறேன். எடுத்து நடக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.